முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்கள் நம் மீது உயிரா இருக்கின்றவர்களை நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தோம்னா நிச்சயமா அந்த முடிவுகள் எடுக்க மாட்டோம். இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப எமோஷனலா இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. தயவு செய்து இப்படி எடுக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை எல்லாத்தோடையும் முக்கியம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இப்போ இன்றைக்கு மிகவும் சர்ச்சைக்குரிய பேசு பொருளா அமைஞ்சிருக்கிறதுனா சிவகாசியை சேர்ந்த மாணவி சோலைராணி அவர்களோட அந்த சூசைடுங்கிற அந்த தற்கொலை தான் இப்ப தமிழகத்துல பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஒரு சாதாரண ஒரு தற்கொலை மாதிரி இதை அணுக முடியாது. ஏன்னா கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவி சில காரணங்களால அவங்க தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள் என்றால் அந்த காரணங்களும் அதற்கு பின்னால் உள்ள நடந்த விஷயங்களையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா இது கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால கிட்டத்தட்ட எல்லாருமே மாணவர்களாகவும் மாணவிகளாகவும் இருக்கிறதுனால என்ன நடந்தது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த சமுதாயமே இருக்கு. இப்ப மாணவர்களோட சூசைட், ஐஐடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்டு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம நாங்க சூசைட் பண்ணிக்கிறோம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த சோலைராணியோட சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோலைராணி அப்படிங்கிறவங்க அஞ்சாக் காலேஜ் சிவகாசி, அதாவது ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசியில பிசிஏ கோர்ஸ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஐயனாடார் காலேஜ்ங்கிறது 1963 60களில் நினைக்கிறேன் தொடங்கப்பட்ட அந்த காலேஜ். அப்போவே அது அரசாங்கத்தால் எய்டு, அப்படி கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்லுவாங்க, அரசாங்க எய்டு வாங்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருந்துச்சு. ஆரம்பத்துல இது ஆண்களுக்கான கல்லூரியா தான் இருந்துச்சு. 1998 தான் பெண்களை போஸ்ட் கிராஜுவேட் சொல்லுவாங்க, அதாவது எம்ஏ எம்எஸ்சி அந்த மாஸ்டர்ஸ் டிகிரில அவங்க சேர்க்கிறாங்க. 2004 இருந்து தான் இங்க வந்து பெண்களை வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்லயும் சேர்க்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப பருவாரியா மக்கள் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ், எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் இன்னைக்கு கிட்டத்தட்ட கோயிடம் ஆயிருச்சு. இதுதான் இந்த கல்லூரியோட வரலாறு. அப்போ இந்த பெண் படிக்கிற அந்த பிசிஏ கோர்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா செல்ஃப் பைனான்சிங் கோர்ஸ். அது எய்டட் கோர்ஸ்ல வராது. அப்ப ஃபீஸ் கட்டி அவங்க படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ். இந்த சோலைராணி அவர்கள் வந்து இந்த கல்லூரியில 2ஆம் ஆண்டு பிசிஏ படிச்சுட்டு இருக்காங்க. அதே கல்லூரியில் முன்பு பயின்ற இப்ப வெளியில போயிட்ட ஒரு மாணவரோட அவருக்கு ஒரு நட்பு இருந்ததாகவும், அந்த நட்பு தான் இப்போ ஒரு சர்ச்சையாக விழுந்து, அந்த நட்பு மூலமாகத்தான், அதுல வந்து சர்ச்சைகள் மூலமாகத்தான் இப்ப வந்து இந்த தற்கொலை நடந்திருக்குங்கிறது தான் எல்லாரோட அந்த வெளியில போராடுகின்ற மாணவர்களோட குற்றச்சாட்டு. சரி, நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? பல வெர்ஷன்ஸ் நமக்கு வருது. ஜென்ரலா இதுல ஒரு வெர்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். சோலைராணிங்கிறவங்களுக்கும் அவங்களோட அந்த ஆண் நண்பருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த ஆண் நண்பரோட இருந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது அந்த போட்டோஸ் எடுத்து தன்னோட, சில பேர் என்ன சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல டிபியா வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல, ஒரு ஷார்ட் ஒரு 4-5 நபர்கள் மட்டுமே காண்பிக்க கூடிய மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வழிவகை இருக்கு, அதுக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ இந்த போட்டோவை யாரோ அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண் தான் அந்த இன்ஸ்டாகிராமோட அந்த டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே கல்லூரியில் வேலை பார்க்கின்ற பியூன் மணிமாறன்ட்ட காமிச்சதாகவும், அவர் பிரின்சிபால்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து பிரின்சிபால் இந்த பொண்ணை கூப்பிட்டு நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டி, அவர் பேரண்ட்ஸை வர சொல்லி பேரண்ட்ஸையும், அதாவது போராடுறவங்களோட வெர்ஷன் இது, பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு, பேரண்ட் அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து 15 ஆண்டுகள் முன்பு அவர் தகப்பனார் இறந்து விட்டார், தாயார் தான், அவங்க தான் இந்த பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு மாணவர்களோட வெர்ஷன் படி அவங்கள வந்து அவமானப்படுத்தி அந்த பொண்ணையும் அவங்க தகாத வார்த்தைகள் பேசுறதுனால அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்னால வீட்டுக்கு போய் சோலைராணி அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது மாணவர்கள், போராடும் மாணவர்களோட வெர்ஷன். சரி, இப்ப இது எப்படி வெளியில வருதுன்னா, கிட்டத்தட்ட இந்த சம்பவம் அவங்களை கூப்பிட்டு திட்ட சம்பவம் நடக்கிறது ஜனவரி 20ஆம் தேதி, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு ஜனவரி 21. பட் இந்த போராட்டம் 2 நாள் கழிச்சுன்னு சொல்றாங்க. உடனே எப்ப நடக்குதுல இந்த போராட்டம் நடக்கிற மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சோலைராணியை வந்து எப்படி திட்டலாம், இந்த சொல்லப்படுற சம்பவம் வந்து எடுக்கப்பட்ட போட்டோ கல்லூரியில் எடுக்கப்பட்டதே அல்ல, வெளியில எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ குறித்து விசாரிக்கிற உரிமையே கல்லூரி நிர்வாகத்துக்கு கிடையாது. சோலைராணி என்பவர் ஒரு அடல்ட், அவர் தான் வாழ்க்கையில பின்னால் வெளியில என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்ல விஷயம். கல்லூரிக்குள் நடந்த ஒரு விஷயம்னா மேனேஜ்மெண்ட் விசாரிக்கலாம், விசாரிச்சது தப்பு. அது மட்டும் இல்லாம அவர் தாயாரை கூப்பிட்டு வந்து அங்க நிப்பாட்டி வச்சு பல மணி நேரம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கூப்பிட்டு தகாத வார்த்தைகளால் பேசிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்ல பிரின்சிபல் எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த மன உளைச்சல் தாங்க முடியாம தான் வீட்டுக்கு போய் நம்மளால நம்ம தாயாருக்கு இப்படி பேச்சு எல்லாம் கேட்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோலைராணி அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டதா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மேல சொல்றாங்க.
இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இதுல போராட்டம் வலுக்கவும்னா போலீஸ் வந்து நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணிடுறாங்க. இதுல ஒரு நோட்டபிள் பாயிண்ட் என்ன, சட்டம் தெரிஞ்சனால சொல்றேன், ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்களே, ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் என்னன்னா, சோழராணியோட தாயார் வந்து போலீஸை போய் அப்ரோச் பண்ணாங்களா, அப்ரோச் பண்ணி போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட வாங்க மறுத்துட்டாங்களாங்கிற இந்த நியூஸும் நமக்கு கிடைக்கல. நமக்கு அது ஒரு தெளிவா தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும் என்றால் அதில் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதுல பாதிப்பை எடுத்து அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப இந்த மாணவர்களோட போராட்டத்தை பேஸ் பண்ணி அவங்க எஃப்ஐஆர் போடுறதா சொல்றாங்க. முன்னாடி இந்த அம்மா சோலைராணியோட தாயார் போய் அங்க பார்த்து போலீஸ் வாங்க மறுத்துட்டாங்களா, இல்ல சோலைராணியோட தாயார் போய் கம்ப்ளைண்டே கொடுக்கலையா அப்படிங்கறது நமக்கு தெரியல. அந்த பொசிஷன் கிளியராவே இல்ல. எஃப்ஐஆரும் கிளியர் என்னென்ன செக்ஷன்ஸ்ல போட்டிருக்காங்கன்னு தெரியல. என்னோட அசம்ஷன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட் டு சூசைட் செக்ஷன்ல போட்டிருப்பாங்க. அதுல இந்த காலேஜ் நிர்வாகத்தை யாரெல்லாம் சேர்த்திருக்காங்கிறது இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த நிர்வாகத்தை சேர்த்திருக்கதா சொல்றாங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட குறிச்சு யார் இதை முன்னெடுத்து பண்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்ற அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு ஸ்டூடெண்ட் விங், ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க இதை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த செய்யறாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் இவங்க யார் அதை கேட்கறதுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில என்ன பண்ணா அவங்களுக்கு என்ன அடல்ட்டுங்கிற டிஃபென்ஸ் எடுக்கிறது எல்லாமே மாணவர் போராட்டத்தால முன்னின்று எடுத்து பண்ற ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான். அதை எடுத்து இவங்க பண்றாங்க. இது நான் உடனே ஏன் பேசுறேன்னா, நிர்வாக தரப்பு நம்ம கேட்டு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக தான். நான் என்னைக்குமே எடுத்த உடனே ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. நமக்கு அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். இரு தரப்பு விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் மக்கள் முன்னால் வைக்கிறது தான் சரியாக இருக்கும். ஒரு தரப்பு விஷயத்தை மட்டுமே சொல்லக்கூடாது. மாணவர்களோட போராட்டம் இன்னைக்கு பெரிய லெவல்ல வெடிச்சுது. இது மாணவர்கள் ரோட்ல இருந்து சாலையில மறியெல்லாம் பண்றாங்க, சாலைக்கு வெளில இருந்து போராடுறாங்க, அவங்க வர்றாங்க. அப்ப கல்லூரி நிர்வாகத்தை நம்ம போய் இது கல்லூரி நிர்வாக தரப்புல என்ன அவங்க சொல்றாங்கிறது நம்ம சொல்லணும் அப்படிங்கறத முயற்சி பண்ணி அதுக்காக காலங்கள்லாம் இப்ப கொஞ்சம் எடுத்துருச்சு. அப்ப கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுங்கிறதையும் நம்ம மக்கள் முன்னால வைக்கணும். மக்கள் இவங்க என்ன சொல்றாங்க, கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க. கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு ரெப்யூட்டட் காலேஜ், எங்க காலேஜ் வந்து பல வருஷமா இங்க இயங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் எங்க காலேஜ் மேல கிடையாது, நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போங்கிறது எங்களை எல்லாருக்குமே தெரியும், அதனாலதான் தங்களோட பெண் பிள்ளைகளை நம்பி எங்கிட்ட படிக்க அனுப்புறாங்க, நாங்க மத்த காலேஜ் மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் சில விஷயங்கள ஸ்ட்ரிக்டா இருப்போம், அதனால தைரியமா எல்லா சமூகம், நாங்க வந்து எங்க காலேஜ் பேர்ல நாடார்னு இருந்தாலும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அவங்களோட பிள்ளைகளை தைரியமா எங்க காலேஜுக்கு படிக்க அனுப்புவாங்க. ஏன்னா அந்த டிசிப்ளின் எங்க காலேஜ்ல இருக்கும், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும், எங்க காலேஜோட ஒரு ஹால் மார்க், எங்களோட ஒரு முத்திரைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சொல்ற அந்த சம்பவம் அந்த காலேஜ் சம்பவம் காலேஜுக்குள்ள ஒரு பையன் படிச்சனாலேதான் எங்களுக்கு பிரச்சனை, இது வெளியில ஒரு சம்பவமா நடந்ததுதான் பிரச்சனை, அந்த பையனும் இந்த காலேஜ்ல படிச்சவன் அப்படிங்கிறதுனால அந்த சம்பவ விஷயம் எங்களுக்கு வரும்போது, அப்ப இந்த காலேஜில் நடந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகும்போது கூப்பிட்டு கண்டிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு, நாங்க கூப்பிட்டு கண்டிக்கதான் செஞ்சோம், அவங்க படிப்பை நிப்பாட்டவோ எதுவுமே நாங்க பண்ணல. அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த டிபி போட்டோ எங்களுக்கு வரும்போது நாங்க வந்து அதை கேட்டுதான் ஆகணும். கேட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னமா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது நாங்க கண்டிச்சோம். அவங்களுக்கு இவங்க அடல்ட்னு சொல்றது எங்களால ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றத அவங்க அடல்ட்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த நாங்க வெளியில யாருக்குமே சொல்ல, இந்த விஷயத்த அவருடைய தாயாரை கூப்பிட்டு தான் நாங்க விசாரிச்சோம், நாங்க யார்ட்டையுமே வெளியில கொண்டு வரல. இன்றைக்கு இவங்க தான் போராட்டம் பண்ணி அந்த பொண்ணோட பேரை வெளியில கொண்டு வராங்களே தவிர நாங்க இந்த விஷயத்தை அந்த பெண்ணோட தாயார் தவிர வேற யாருக்குமே நாங்க கூப்பிடல. சம்பந்தப்பட்ட தாயாரை மட்டும் கூப்பிட்டு இந்த நடந்த விஷயத்த நாங்க சொல்றோம். அவங்கள பார்க்கும்போது நாங்க அவங்களை அவமானப்படுத்தலன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா வெளியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்கன்னு. அப்படி தகாத வார்த்தைகள் பேசினாங்கன்னா நிச்சயமா அவங்க பனிஷ் பண்ணாலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து படிக்கிறாங்கிறதுனால இவங்ககிட்ட வார்த்தைகள் வாங்கிட்டு போகணும்னு எந்த பேரண்ட்ஸ்க்கு அவசியம் கிடையாது. அதுல நம்ம என்றைக்குமே தெளிவா இருப்போம். ஒரு காலேஜ் தரப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க இதை சொல்லி அவங்க சில பேர் விசாரிச்ச போது அவங்க சொன்னது அப்படி நடக்கவே இல்லை அப்படின்றாங்க. இது என்னன்றது இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தெரிய வரும். அது மட்டும் இல்ல அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து என்னதான் நாங்க நியூட்ரல் காலேஜ் நடத்தினாலும் எங்க காலேஜ்ல ஒரு ஜாதி பெயர் இருக்கிறதுனால எல்லா சமூகத்து பிள்ளைங்களும் எங்கிட்ட வந்து படிக்கிறாங்க. இந்த சமூகம் அந்த சமூகம் கிடையாது, நாங்க எந்த பாரபட்சமும் பாக்குறது இல்ல. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், தென் மாவட்டங்கள்ல கம்யூனிட்டி சென்சிட்டிவ் ஏரியா. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்க சூழ்நிலை வெளியில இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணோம், இதெல்லாம் உள்ளே நடக்காத மாதிரி முளையிலேயே இதை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இந்த விஷயம் சாதாரண இவங்க தொடங்கிட்டு போயிருவாங்க, நாளைக்கு அது ஒரு பெரிய ஜாதி பிரச்சனையா வெளியிலயோ இல்ல கல்லூரிகளிலேயோ தொடர்ந்து கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த டிசிப்ளின் நாங்க மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்களை எங்க வளாகத்திற்குள் நாங்க அனுமதிக்க முடியாது. அதைத்தான் நாங்க என்ன பண்ணோம், நாங்க தம்பட்டு அடிச்சு ஊருக்கு சொல்ல அவங்களோட சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணோட தாயாரையே கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு யார் ஃபீஸ் கட்டுறாங்களோ அவங்க தங்களை அடல்ட்னு சொன்னாங்க, ஃபீஸ் கட்டுறது தாயார் தான், அந்த தாயாரை கூப்பிட்டு நாங்க தாயார்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி பாத்துக்கங்கம்மா, இனிமேல் நடக்காத மாதிரி பாத்துக்கங்கன்னு சொல்லி நாங்க அவங்களை சஸ்பெண்ட் பண்ணல.
அவங்களுக்கு நாங்க டிசி கொடுக்கல, எந்த பியூனிட்டிவ் ஆக்ஷனும் எடுக்கல, ஒரு அப்பாலஜி லெட்டர் வாங்கிட்டு அவங்கள தொடர்ந்து படிக்க அனுமதி தான் கொடுத்தோம். இவ்வளவுதான் நாங்க செஞ்சோமே தவிர வெளியில யாருக்கும் நாங்கள் சொல்லவில்லை. இந்த போட்டோ வந்ததும் காலேஜுக்கு வந்து எங்க நாலேஜுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அதை நாங்க பேரண்ட்ஸோட நாலேஜுக்கு நாங்க கொண்டு போய் தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, தெரிஞ்சு நீங்க நடவடிக்கை எடுக்கல, எங்கிட்ட ஏன் எங்க நாலேஜ் கொண்டு வரலன்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அதனால பிள்ளைங்களை குறிச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்க நாலேஜுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை பெற்றோர்களிடம் தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படை கடமையை தான் நாங்க செஞ்சோம். அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறது ஒட்டுறது பேரண்ட்ஸோட விஷயம். எங்களுக்கு இந்த டிபியை காமிச்சு ஒரு விஷயம் இருக்கு, இந்த காலேஜ்ல படிச்ச ஒரு பையங்கிறனால இன்னும் எங்களுக்கு அந்த கடமை இருக்கு. நாங்க கூப்பிட்டு பேரண்ட் அந்த தாயார்ட்ட பாருங்கம்மா இப்படி எல்லாம் உங்க மேல பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் வருது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுமா, கல்லூரிக்கும் கெட்ட பேர் நீங்களும் பாத்துக்கங்கன்னு உடனே இப்ப அவங்க நாங்க சொன்னோம் அப்படின்றாங்க. மாணவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த விஷயம் பெண்ணோட தாயாருக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தாயாருக்கு தெரியும், அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்றாங்க. இவங்க சொல்ற இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தா பிரேக்கப் ஆகலைங்கிற மாதிரி இருக்கும். அது என்னவோ அந்த பெண்ணோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் கல்லூரி வந்து என்ன சொல்றாங்க, எங்க கல்லூரிக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை தைரியமா அனுப்புறாங்க, இனிமே அனுப்பணும். இப்படி சம்பவங்கள் 10 நடந்துச்சு அப்படின்னு நாளைக்கு இது மாதிரி ஒரு 5-6 சம்பவம் நடந்துச்சு, அந்த காலேஜ்ல படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எங்களுக்கு ஒரு அவப்பெயர் வர்றது மட்டும் இல்லாமல் பெண்களோட படிப்பும் பாதிக்கப்படும். அதையும் நாங்க பார்க்கணும். எங்க கல்லூரிக்கு எல்லாரும் தைரியமா ஏன் பெண்கள் அனுப்புறாங்கன்னா, பெண்கள் கல்வி முக்கியங்கிறதுனால நாங்க அதை டிசிப்ளினா நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியாவில் நாங்க காலேஜ் வச்சிருக்கோம். சாதிய பிரச்சனைகளோ மற்ற பிரச்சனைகளோ வராம இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிய வருகின்ற எல்லா விஷயத்தையும் உடனே சம்பந்தப்பட்ட பெண்ணோ ஆனோ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நாங்க தெரிவிச்சிருவோம். இந்த இடத்துல நீங்க பெண்ணுன்னு சொல்றீங்க, அந்த பையன் கல்லூரியில இருந்தா கூட அவனும் அந்த பையனோட அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு கூட நாங்க சொல்லத்தான் செஞ்சிருக்கோம். நாங்க அதுல பின்வாங்கி இருக்க மாட்டோம். இத பெண் மட்டும் எங்க கல்லூரியில படிச்சதுனால நாங்க பெண்ணை கூப்பிட்டு சொல்லணும். ஒருவேளை அந்த பையன் எங்க கல்லூரியில படிச்சிருந்தா அவனையும் கூப்பிட்டு அவன் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த நாங்க சொல்லியிருந்திருப்போம். ஒருவேளை அந்த பையன் இந்த கல்லூரியில படிச்சிருந்தா அவனையும் கூப்பிட்டு அவன் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு சொல்லி இதே அப்பாலஜி லெட்டரையும் அவனுக்கும் வாங்கிட்டு தான் நாங்க அவனையும் அனுப்பி இருந்திருப்போம். இல்ல ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வருங்காலத்துல நல்லா இருக்கணும். அதே சமயத்துல அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேரும் கெட்டு போயிடக்கூடாது, கலவரங்களோ பிரச்சனைகளோ வரக்கூடாது. ஒரு சமுதாயத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒண்ணு விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே தொடர்ந்து வரும். அப்போ கல்வி கற்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல அந்த அமைதியும் போயிடும், படிக்கக்கூடிய சூழ்நிலையும் போயிடும் அவங்க சொல்றாங்க. இப்ப இது எப்படி போய் நிக்குது அப்படின்னா, அந்த பெண் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கல்லூரியில. இந்த சம்பவத்தை அதுக்கு அடிப்படை வந்து இந்த போட்டோ எடுத்து காமிச்சு இந்த நடந்த சம்பவம் தான் அதுக்கு அடிப்படைங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால் அந்த பெண் இன்னும் உயிரோடு இருந்திருப்பா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு பக்கம் பாக்குறாங்க. கல்லூரி என்ன சொல்றாங்க, சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன் இதை பார்க்காதீங்க, எங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, சமுதாய கடமை என்று ஒன்று இருக்கிறது, நாங்கள் அதை வெளியில யாருக்கும் சொல்ல, பேரண்ட்டுக்கு மட்டும் தான் சொல்றோம் அப்படின்றாங்க. இப்போ பேரண்ட்டை கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா இதுல போடக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸும் தகுமானதுதான். ஏன்னா உங்ககிட்ட எய்டன்ல கூட அவங்க படிக்கல, சொந்த காசை கொடுத்து உங்களுக்கு பிள்ளையும் அனுப்பிட்டு உங்ககிட்ட வந்து நின்று பேச்சும் கெட்ட வார்த்தைகள் போட்டோ தகாத வார்த்தைகள் பேசுறதையும் கேட்கணும்னு ஒரு பேரண்ட்டுக்கு கடமை கிடையாது. அப்படி நீங்கள் செய்திருந்து அதன் மூலமா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பா அவங்கள நம்ம பிளேம் பண்ணணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கல்லூரியோட ஸ்டான்ஸ் என்னவா இருக்குன்னா, எங்களுடைய சமுதாய கடமை இது, நாங்கள் வெளியில யார்ட்டையுமே சொல்லல, பேரண்ட்ஸ் மட்டும் தான் சொன்னோம், பேரண்ட்டை மட்டும் தான் கூப்பிட்டு. இப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லூரிக்கு இந்த சமயத்தில் நடந்திருக்கு, இப்ப கல்ச்சரல்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து விஷமத்தமா என்ன பேசுறாங்க, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 20 நடக்குது, 21 பொண்ணு சூசைட் பண்றாங்க. அந்த பொண்ணை வந்து கல்ச்சரல்ஸ் எல்லாம் சேர்க்க வரல, அதெல்லாம் ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்தே ஒரு நாள்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாங் ஸ்டாண்டிங் டிஸ்கிரிமினேஷன் இருந்ததா சொல்லல, எங்கேயுமே இது இல்லை. ஆனா சில பேர் அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி லாங் ஸ்டாண்டிங் டிஸ்கிரிமினேஷனா இருந்தால் அது கண்டிப்பா விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். லாங் ஸ்டாண்டிங் டிஸ்கிரிமினேஷன் இல்லைனாலும் அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்துல பின்னால என்ன நடந்துங்கிறது நம்ம இப்ப கொஞ்சம் எல்லாரும் ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு படி பின்னால நகர்ந்து வந்து போலீஸ் தன்னுடைய வேலையை செய்ய விடணும். சரியா செய்யலாம் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அந்த பிரஷர் போட்டு எதுக்கு பிரஷர் போடுறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு பிரஷர் போடுறாங்க. அந்த பிரஷர் போட்டு முடிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. அந்த இறந்து போன அந்த மாணவி சோலைராணி இந்த சம்பவத்தினால அவங்க இன்றைக்கு நம்ம மத்தியில் இல்லை, உயிரோடு துள்ளி குதித்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு 19 வயது பெண் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டால், அதில் தவறு இருந்தால் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதரி சோலைராணி ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்துருக்கணும். இதுல குற்றம் சாட்டப்படுகின்ற அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் இன்னைக்கு இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லாத நீங்க தான். ஒரு நிமிஷம் நீங்க உங்க அம்மாவை நினைச்சு பார்த்துருக்கணும். தன் கணவரையும் இழந்து உங்களை படிக்க வச்ச உங்க மேல் நம்பிக்கையா இருந்த தாயார் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்கள் நம் மீது உயிரா இருக்கின்றவர்களை நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தோம்னா நிச்சயமா அந்த முடிவுகள் எடுக்க மாட்டோம். ஆனால் வருத்தத்துக்குரிய சம்பவம் அப்படி நடக்கவில்லை.
நான் இளைஞர்களுக்கு ஒண்ணுதான் சொல்றேன், பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். இவ்வளவு இந்த விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கிடையாது. இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப எமோஷனலா இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. தயவு செய்து இப்படி எடுக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை எல்லாத்தோடையும் முக்கியம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். வாழ்ந்து பாருங்கள். ஏன்னா அந்த வயசை தாண்டி வந்ததுனாலதான் சொல்றோம், எல்லாருக்கும் வாழ்க்கையில அந்த வயசுல பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டோம்னா ட்ரஸ்ட் மீ, நீங்க வாழ்க்கையில இன்ன வரைக்கும் நீங்க கடந்து வந்து நான் ஒரு வயசுல நிற்கும் போது இதுக்குள்ள ஒரு 50 தடவையாச்சும் விஷயத்துக்கு சூசைட் பண்ணிருக்கலாம். அப்படி எத்தனை தடவை நீங்க செத்துலாம் பிழைக்க முடியும்? இளைஞர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள எல்லா, விவேகானந்தர் சொல்ற அதே வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கு. அந்த சக்தியை நீங்க டேப் பண்ணி நீங்கள் உங்களை முன்னிறுத்தி பாருங்கள். வாழ்க்கையை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உயிரை இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உயிர் தான் எல்லாத்துக்கும் மேலானது. அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம். நாங்கள் பின்னால் திரும்பி உங்கள் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அடேங்கப்பா இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம், கடவுள் நம்மளை கடவுள் நீங்க நம்பிக்கையுள்ள கடவுள் தாண்டி கொண்டு வந்துட்டாரு, இல்ல நம்ம தாண்டி வந்துட்டோம், அதெல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோம்னு கண்டிப்பா நினைப்பீங்க. இளைஞர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க பேரண்ட்ஸ்ட போங்க. இன்றைக்கு இளைஞர்களோட ஒரு பெரிய மைனஸ் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, தன்னோட தாயாரையும் தகப்பனார்ட்டையும், அந்த காலத்துல தகப்பனாட்ட பேச மாட்டாங்க, தாயாரோட நல்ல ஒரு அவங்கள நீங்க உங்களோட ஒரு நட்பாகவோ உங்களோட வெல்விஷராவோ நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆன்டகனிஸ்டிக்கா நிறைய பேர் அப்படி பார்க்காதீங்க. உங்களோட பிரச்சனைகளை உங்க தாயார் தந்தையாட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகளோடையும் உங்க மேல அக்கறையா இருக்கிறவங்க இந்த உலகத்துல ஒருத்தர் உண்டுன்னா உங்க தாய் தந்தையார் மட்டும்தான். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நல்ல நட்பு எல்லாருக்குமே இருக்கும், நட்புகளோட ஷேர் பண்ணுங்க. உங்க வெல்விஷஸா இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சோலை ராணியின் சம்பவம் தமிழகத்தில் எங்குமே நடக்கக்கூடாது. அதே சமயம் இளைஞர்களே, நீங்கள் விவேகானந்தர் கூறியது போல எல்லா சக்தியும் உங்களுக்குள் இருக்கிறது. திடமாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.